Exercise 2.8 la second sum, find the sum of first 6 terms of the GP 5, 15, 45 etc. So இங்க வந்து பாத்தீங்கன்னா GP னே கொடுத்திருக்காங்க. Given GP is 5, 15, 45. So இந்த GP ல first 5 terms உடைய sum வந்து கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப இங்க இந்த first term என்ன A? ஏங்கிறது first term 5. ஓகேங்களா? 5. இது GP ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப கண்டிப்பா காமன் ரேஷியோ இருக்குமா? காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 by T1, that is 15 by 5, second term by first term. So cancel பண்ண என்ன ஆகும்? 1 5 is 5, 3 5s are 15, so we get 3. ஆரோட வேல்யூ என்னது? 3. 3 வந்து 1 விட ஸ்மாலா பிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 விட பிக் நம்பர் தான். ஓகேங்களா? அப்போ 1 விட பிக்கா இருந்தது அப்படின்னா sum of n termsக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? sum of n terms Sn is equal to a into இங்க r ஓட வேல்யூ 1 விட கிரேட்டர். அப்ப என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணனும்? r power n minus 1 by r minus 1 அப்படினா இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணனும். r ஓட வேல்யூ 1 விட ஸ்மாலா இருந்துச்சுனா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 1 minus r power n by 1 minus r அப்படினா ஆகும். இது 1 விட பிக்கா இருக்கனால இந்த மாதிரி ஃபார்முலா சூஸ் பண்ணனும். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. GP ல sum to n termsங்கற கான்செப்ட் ஈஸியா இருக்கும். r ஓட வேல்யூ நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படினா. ஓகேங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்க? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ என்ன என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? 6 எடுத்துக்கணுமா? அப்போ n is equal to 6 அப்படின்னா இது என்ன ஆகும்? S6 is equal to ஏவோட வேல்யூ என்னது? 5. ஸோ 5 இன்ட்டு ஆர் பவர் n, ஆரோட வேல்யூ என்னது? 3. அப்போ என்ன ஆகும்? 3 பவர் என்னோட வேல்யூ 6. அப்போ 3 பவர் 6 மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை ஆர் மைனஸ் 1, ஆரோட வேல்யூ என்னது? 3ங்களா? அப்போ 3 மைனஸ் 1. இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். பண்ணலாங்களா? ஸோ S6 is equal to 5 into 3 power 6 ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? S6 is equal to 5 into 3 power 6 minus 1 by 3 minus 1, 3 minus 1 இருந்துச்சு இல்லையா? ஸோ 3 minus 1 ஓட வேல்யூ என்னது? 2. ஓகே, இப்போ 3 power 6 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 3 power 6 என்ன பண்ணும்? 3 வந்து 3 times மல்டிப்ளை பண்ணணும். சாரி 6 times மல்டிப்ளை பண்ணணும். 3 6 times மல்டிப்ளை பண்ணால் 3 power 6 ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ 3 into 3 into 3 27, 3 into 3 into 3 27. ஸோ 27 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 25 ஸ்கொயர்ஸ் ஆர் 625 நமக்கு தெரியும். இது வரைக்கும் நமக்கு ஸ்கொயர் டேபிள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 26 27 25க்கு மேலே வந்துட்டாவே மல்டிப்ளை தான் பண்ணணும். 7 7s are 49, balance 4, 2 7s are 14, 14 plus 4 18, 2 27s are 54. So என்ன கிடைக்கும்? 9, 8 plus 4 12, balance 1, 1 plus 1 2, 2 plus 5 7, 729 கிடைச்சிருக்கு. is equal to 5 into 729 minus 1 divided by 2. So 5 into 729 minus 1, minus 1 பண்ணா 728 ஆயிருமா? divided by 2. இப்போ 2 வால என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். 1 2 is 2, 3 2s are 6, balance 1, 12 ஆயிரும், 6 2s are 12, 4 2s are 8. So we get 5 into 364. So 5ஐயும் 364ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்னு பார்க்கலாம். 364ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 4s are 20, balance 2, 5 6 are 30, 30 plus 2 32, balance 3, 5 3s are 15, 15 plus 3 18. So 1820 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? So sum of first 6 terms of GP is, therefore the sum of first 6 terms of the given GP is equal to 1820. That's all.